ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 டேஸ் டு கோ. நம்ம எதிர்பார்த்த அந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இன்னும் வெறும் 4 நாள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனில் பெரிய பெரிய தலைகள் ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் கலந்துக்க போகிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒவ்வொரு பிளேயரும் எந்த டீமுக்கு போவாங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே. அதுக்காக இன்னும் நம்ம ஒரு 4 நாள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தரவாக நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் ஐபிஎல் ஆக்ஷன் அன்னைக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம மெயின் டாபிக் போயிடுவோம். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி வந்து எந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு 3 பார்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை பற்றி நம்ம பேச இருக்கோம். ரெண்டாவது பார்ட்டில் அந்த மிடில் ஆர்டரில் வந்து எந்த பிளேயர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மூணாவது பார்ட்டில் எந்த பவுலர் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் அப்படின்னா, எல்லா பிளேயர்ஸையும் பற்றி ஒரே வீடியோவில் பேசணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பார்ட்டாக வீடியோ வந்து பிரிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயரை சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பை பண்ணி ஆகணும். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களால ரிலீஸ் பண்ணப்பட்ட பிளேயர்ஸே திரும்ப வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அந்த பிளேயர் வந்து அதிகமான ப்ரைஸுக்கு வேறு டீமுக்கு வந்து சோல்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுடைய பிளான் பியை வந்து அங்கே எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பாங்க. ருத்து கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே அணியோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக டெவான் கான்வேவாக தான் இருப்பார். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் அவங்க ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்களோ அப்போல்லாம் வந்து அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆனது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. 2021 அந்த ஃபேஃப் அண்ட் ருத்துவோட காம்போ சொல்லவே வேணாம், அதிரடியாக விளாண்டாங்க. அதே போல் 2023 ருத்து அண்ட் கான்வேவோட பார்ட்னர்ஷிப் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் பயங்கரமாக விளையாடி இருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த 10லேருந்து 12 ஓவர் வரைக்குமே விக்கெட் லாஸ் பண்ணாமல் சாலிடாக நின்று விளையாண்டாங்க. அதனால் சிஎஸ்கே அணியோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக டெவான் கான்வேவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார். ஒருவேளை டெவான் கான்வே வந்து அதிகமான ப்ரைஸுக்கு போயிட்டாரு, சிஎஸ்கே அணி எதிர்பார்த்த ப்ரைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பிளான் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பாங்க. அந்த பிளானில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டெவான் கான்வே கிடைக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா பக்கம் திரும்புவாங்க. லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே அணி வெறும் 1.8 கோடிக்கு வாங்கினது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போதைக்கு. ஆனால் இந்த டைம் வந்து ரச்சின் ரவீந்திரா இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரைஸுக்கு போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது எல்லார் மனசுலையுமே. ஒருவேளை ரச்சின் ரவீந்திராவும் ஹை ப்ரைஸுக்கு வேறு டீமுக்கு போயிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் சிஎஸ்கே அணிக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பில் சால்ட் வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பாருங்க சிஎஸ்கே அணிக்கு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் கூட இருக்குது. லாஸ்ட் இயர் கேகேஆர் அணி ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு காரணம். லாஸ்ட் இயரில் கேகேஆர் அணி வந்து ஜேசன் ராய்க்காக ரிப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்த ஒரு பிளேயர் தான் பில் சால்ட்டு. அன்சோல்டு ஆனார் ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் கேகேஆரில் வந்து என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பில் சால்ட்டுக்குமே கொஞ்சம் ஹை டிமாண்ட் இருக்குது. கொஞ்சம் பணத்தை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜாஸ் பட்லர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கான்வே ரச்சின் ரவீந்திராவுக்கும் முன்னாடியே வந்துடுவார் ஐபிஎல் ஆக்ஷன் அப்போது. அதனால் சிஎஸ்கே அணி இவருக்கு போகிறதுக்கான சான்ஸுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாஸ் பட்லர் வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸுக்கு போகக்கூடிய ஒரு பிளேயரும் கூட. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபாஃப் டூ பிளஸிஸ் தாங்க. வேறு வழியே இல்லை. திரும்ப வந்து ஹோம் கம்மிங்காக இருக்குமா ஃபாஃப் டூ பிளஸிக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை வந்து கான்வே ரச்சின் கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஃபாஃப் டூ பிளஸியை சிஎஸ்கே அணி கொண்டு வரதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபாஃப் டூ பிளஸிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் ஃபேக்டர் காரணமாக தான் சிஎஸ்கே அணி அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு மொயின் அலியை ரிட்டைன் பண்ணாங்க அந்த பிளேஸில். ஆனால் திரும்ப வந்து ஃபாஃப் டூ பிளஸிக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போயுமே அவர் ஃபிட்னஸாக இருக்காருங்க. ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கார். கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது அவர் கண்டிப்பாக கிரிக்கெட் ஆடுவாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கான்வே ஆர் ரச்சின் கிடைக்காத பட்சத்தில் ஃபாஃப் டூ பிளஸியை சிஎஸ்கே அணி அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு கொண்டு வரதுக்கு எந்த யோசனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுலேருந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த மிடில் ஆர்டரில் எந்த பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஒரு ப்ரிடிக்டட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். அதாவது டெவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திராவுக்கு சிஎஸ்கே அணி ஆல் அவுட்டாக போவாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதில் இந்த 2 பேர்த்து மேலே யாராவது ஒருத்தர் மேலே கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கே அணி. கண்டிப்பாக அது வந்து டெவான் கான்வேவாக தான் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோக்கத்தோடு தான் சிஎஸ்கே அணி அந்த ஐபிஎல் ஆக்ஷன் டேபிள்லேயே போய் உட்காருவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை லைக் பண்ணிடுங்க.